நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, மனிதனுக்கு எல்லா நேரங்களிலும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் எல்லா நேரங்களிலும் பிரச்சனைகள் வருவதில்லை. பிரச்சனைகள் வரும்பொழுது மனிதன் மனிதனாக இருக்கிறானா அப்படின்னா பெரும்பாலுமான மனிதர்கள் மனிதர்களாக இருப்பதில்லை. ஏன் இவ்வாறு கூற வேண்டியது இருக்குது அப்படின்னா, பொதுவாக மனிதனுக்கு பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அப்போ அந்த பகுத்து ஆராயக்கூடிய அறிவை நாம் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் யாவும் பிரச்சனையாகவே இருக்கும் அப்படிங்கிறத முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானுடைய கருணை அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இடைவெளியை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவார். இடைவெளினா ஒரு 2-3 நாள் நம்ம வீட்டில் உட்காந்துருக்க மாதிரியோ அல்லது விடுப்பு எடுத்து விட்டு எங்கேனும் வெளியே செல்வது போல ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம போயிட்டு இருக்க வேகம் தேவையில்லாதது. கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிக்கிறதுக்கு இறைவன் நேரத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு யோசித்து அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு அந்த 2 நாள்லேயும் உட்காந்து இருக்கிற பிரச்சனையவே இன்னும் எப்படி அதை சிக்கலாக்குறது அப்படிங்கிறத பற்றி யோசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அந்த இடத்துல சூனியமாயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப யதார்த்தமான விஷயம். இப்போ அடியே சொல்லி கொண்டு இருப்பது, பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறானா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும் பிரச்சனை இல்லாத மனிதன் அப்படிங்கிறவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. காலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒருத்தர் பிரச்சனை, எந்திரிச்சா காலையில் சாப்பிடணுங்கிறது ஒருத்தருக்கு பிரச்சனை, சாப்பிட்டதுக்கப்புறம் வேலைக்கு போகணுங்கிறது ஒரு பிரச்சனை, வேலைக்கு போனால் தனக்கு மேலதிகாரிகளை அந்த இடத்துல சமாளித்து போகணும் அப்படிங்கிற பிரச்சனை, அதே போல் குடும்பத்தை பார்க்கணுங்கிற பிரச்சனை, குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கணுங்கிற பிரச்சனை, ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கணுமேங்கிற பிரச்சனை, இன்னும் நம்ம சொல்லக்கூடிய வணிக யுகத்தில் வந்துட்டு போட்டியாளர்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத மனிதன் அப்படிங்கிறவன் இந்த உலகத்தில் கிடையாது. அப்போ எல்லோருக்கும் பிரச்சனை வருமா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கே இல்லையா அப்படின்னா அப்படியும் கிடையாது. அது எப்போ மாறும்? பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை எப்போது மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு இது சாதாரண விஷயம்தான். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அவர்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு அவங்க கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது. அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் பெரிய கேள்விக்குறியே. ஏன்னா நமக்கு குருமார்களும் சரி, நமக்கு ஆன்மீகத்தில் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதும் சரி, பிரச்சனையாக பார்க்காத, அதற்கான தீர்வு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்கிட்டயே தான் அதற்கான சாவி இருக்கும், அதை திறக்கக்கூடிய சாவி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு முன்னாடியே சில நேரங்களில் நம்ம காசை வச்சுருப்போம், ஒரு பதட்டத்தில் தேடும்போது அது கிடைக்காது. அதே போல தான் பிரச்சனைகள் வரும்போது உடனே அதற்கான தீர்வை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம மனம் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலே இருக்கும். நமக்கு அடுத்து என்ன நடக்க போதோ, இதுலேருந்து நம்மளால் தாண்டி வர முடியுமா வர முடியாதா இப்படிங்கிற பல கேள்விகளை அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதன் காரணமாக அதுலேருந்து அதனால் வெளியே வரவே முடியாது. அப்போ இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக பூதாகரமாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 15 நிமிடம் ஓய்வெடுத்து கொஞ்சம் பொறுமையாக அமர்ந்து அதுக்கான விடை, அதுக்கான தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு அந்த மனிதன் அமைதியாக யோசிக்கும் போது அதற்கான தீர்வு ரொம்ப பக்கத்திலே இருக்கும். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு தெரியாத இடத்துல கொண்டு போய் சாவியை வச்சா கூட அந்த வீட்டில் இருக்கவங்கள திருடணும்னு நினச்சா எளிதில் அந்த சாவியை கண்டுபிடிச்சி திருடிடுவாங்களாம். ஆனால் திருட வீட்டிலேயே சாவியை வைக்கும் போது கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி எடுக்க மாட்டான் அப்படிம்பாங்க. திருடங்கையிலேயே சாவியை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த கதையாக நமக்கு பக்கத்திலே தான் அதற்கான தீர்வு இருக்கும். நம்ம தீர்வை எங்கே தேடுவோம் அப்படின்னா, நமக்கு பக்கத்தில் எப்பவுமே தீர்வை தேடவே மாட்டோம். நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசினா, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அமைதியாக உட்காந்து கேட்கும் போது சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நம்ம அப்பாட்டியோ அம்மாட்டியோ நமது உறவினர்கள், அப்படி உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறேன்னா கணவன்ட்டியோ மனைவிட்டியோ அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு அகங்காரம் உண்டு. நம்ம குடும்பத்தில் நம்ம தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் தலைக்கு ஏறிற போது அருகாமையில் இருக்கவங்களோட அந்த பெரிய விஷயங்கள் நமக்கு தெரிய வராத போயிடும். அதனால நம்ம கொஞ்சம் வெளியே போய் தெரிஞ்சவங்க அங்கே இங்கேன்னு பல விஷயங்களை கேட்கும் பொழுது அவர்கள் நம்ம நலம் விரும்பியா இருக்கலாம். ஆனால் நம்ம வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம நலம் விரும்பியாகவும் இருந்து நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார் அப்படின்னா, நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும்
அந்த இடத்துல சொல்லப்போனால் உங்கள் கணவனும் உங்கள் மனைவியும் தான். அப்போ அவர்களிடம் கிடைக்காத விடை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ எல்லா மக்களும் பிரச்சனையோடு வாழ்கிறார்களா? கிடையாது. ஆன்மீகவாதிகள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? அவங்க கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறாங்க. ஆன்மீகத்தில் போன எல்லாத்துக்கும் அது சாத்தியம் இல்லை. ஆன்மீகத்தில் ஒரு நிலையை கடந்தவர்கள் எவ்வளவு பிரச்சனையாயினும் சரி கொஞ்சம் அமைதியாக அங்கே என்ன நடக்குது, தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அமைதியாக பார்க்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறார்கள். அவ்வாறு பார்க்கும் பொழுது அவர்களை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வும் அங்கே இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த தீர்வுக்கான வேலையை செய்து அந்த பிரச்சனையை முடித்து விடுகிறார்கள். ஏன்னா அவங்க எதையும் தனக்கு அப்படின்னு வச்சுக்கிறதில்ல. வர்ற பெயரோ புகழோ கஷ்டமோ எதையும் தனக்குன்னு வச்சுக்கிறதில்ல. எல்லாமே என் பெருமானுடையது அப்படின்னு தூக்கி அவர் தலையில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த பேர் வந்தாலும் சரி, எல்லாமே என் பெருமானுடையது. அட என்ன கண்ணா பின்னான்னு திட்டுறியா, நீ திட்டுறது என்ன இல்லை என் பெருமானை. அட நீ என்ன கண்ணா பின்னான்னு புகழ்றியா, நீ புகழ்றது என்ன இல்லை என் பெருமானை அப்படின்னு போய்கிட்டே இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது எப்படி வரும்? அதை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது அவர்களிடம் இருக்கும். எப்படி அந்த பக்குவம் அவர்களிடம் இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அடியேன்னு சொன்ன மாதிரி தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, தன்னை சுற்றி சூழ்நிலைகளிலே எதுவெல்லாம் நம்மை சார்ந்திருக்கிறது, அதிலிருந்து நாம் எவ்வாறு இந்த கேள்விக்கான விடையை பெற முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அவர்களுக்கான விடை அங்கே இருக்கும். இறைவன் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படின்னா அதற்கான தீர்வையும் சேர்த்து நம்ம கையில் கொடுப்பார். நம்ம அந்த கஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கனால அதற்கான தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதையா அப்படிங்கிற மாதிரி நம்மிடம் இருக்கும் தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் போகிறதன் காரணமாக நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ரொம்ப பெருசாக வாழ்க்கையில் நம்மளால் தீர்க்க முடியாத அளவுக்கு நமக்கு முன் பூதாகரமாக நிற்பதாக நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கிறது. அது மாயையின் காரணமாகவே நடைபெறுகிறது அப்படிங்கிறத ஆன்மீகவாதிகள் ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு தனக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலை தேடி, தனக்குள் இருக்கின்ற அந்த விடையை தேடி ஓடுகிறார்கள். தனது பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து கொள்கிறார்கள். தனது பிரச்சனைகளை தானாகவே தீர்த்து கொள்கிறார்கள். பிறரை நாடுவது இல்லை. மாறாக நாமோ நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா 10 பேர்த்த நாடி போவோம். இதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாடி போய் அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மேலும் மேலும் அதை ஒரு பெரிய சிக்கலான விஷயமாக மாற்றி, அந்த சிக்கலான விஷயத்தை தீர்க்க முடியாத அளவுக்கு மாற்றி பல பேர்த்தோட பகையை வாங்கிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் எப்படி பிரச்சனைகள் தீர்க்கப்படும்? இன்னொன்று, அளவுக்கு அதிகமாக நாம் நேசிக்கின்ற பணமும் சில இடங்களில் பிரச்சனையாக போயிடும். வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை, சந்தோஷமாக வாழ்வதற்கும் பணம் தேவை, இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் சந்தோஷமாக இருப்பதற்கு பணம் மட்டுமே தேவை அப்படிங்கிறத எப்போவுமே தப்பாக நினச்சிக்க கூடாது. எவ்வளவுதான் பணம் வச்சுருந்தாலும் நம்ம மனசில் போதும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத வரையில் அந்த இடத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது வராது. தன்னை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்ற எண்ணம் உங்களுக்குள் வராத வகையிலே நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இது மாதிரி பல விஷயங்களிலே நாம் ஒருவரை சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள் இல்லாத வரை மகிழ்ச்சி நம் மனதுக்குள்ளே வரவே வராது. யோசிச்சு பாருங்க, நிறைய விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்ன செய்தால் சிவபெருமான உணர முடியும், அவரை அடைய முடியும் அப்படின்னு தேடாத நாளில்லை. எல்லா இடத்திலையும் தேடி தேடி அலைகின்றோம். இந்த பிறப்பு கொடுத்த பெருமானுக்கு நம்முடைய நன்றியை திருப்பி செலுத்த வேண்டும். அவருடைய நாமத்தையே பெரிதாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அவரின்றி அணுவும் அசையாது என்ற உண்மையை அறிந்து கொண்ட பிறகும் கூட இன்னும் மாயை மயக்கத்திலே இருந்தால் அது பெரும் பாவம் என்பதையும் உணர்ந்து கொண்டோம். ஆனால் இறைவனை எவ்வாறு அடைவது அல்லது அவரை என்ன செய்தால் அவரை உணர முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பல்வேறு வகையிலே தேடி அடைந்து கொண்டிருக்கின்றோம். சில பேர் யோகம் செய்ய வேண்டும் என்கிறார்கள், சில பேர் தவம் செய்ய வேண்டும் என்கிறார்கள், சில பேர் யாகம் செய்ய வேண்டும் என்கிறார்களே. இதையெல்லாம் பண்ணக்கூடிய அளவிலே நான் இல்லையே, என் உடல் சக்திக்கு தகுந்தவாறு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது எப்பொழுதுமே சாதாரணப்பட்ட மனிதர்களுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கும். யாகம் என்பது தனி ஒருவராக நம்மால் செய்ய முடியாது என்பது அனைவரும் அறிந்ததே. யோகம் தவமெல்லாம் சித்த மார்க்கத்திலே இருப்பவர்கள், இறைவனை தேடி அலைபவர்கள் செய்யக்கூடியது. சாதாரண மனித பிறவி எடுத்துள்ளேன், ஆனால் அவர் மீது அன்பு மட்டும் எனக்கு வைக்க தெரிகிறது. அன்பு நிறைய எனக்கு அவர் மேலே வைக்க தெரியும்.
மற்றபடி யோகம் தவம் இதெல்லாம் எனக்கு வருமா என்று தெரியவில்லை, அதற்கான குருவும் கிடைக்கவில்லையே. குரு கிடைப்பார் என்பதற்காக காலதாமதம் செய்து கொண்டே போனால் இப்பிறவியானது நீண்டு கொண்டே செல்லுமே. என்னால் இறைவனை அடைய முடியுமா, அந்த பக்குவ நிலையை அடைய முடியுமா, வீடு பேறு இன்பத்தை அடைய முடியுமா அப்படிங்கிற அந்த குழப்பமானது மனதிலே எழும்பிக்கொண்டே இருக்கிறதல்லவா. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் நாடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று அறிவது தானே. பெரும்பாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தலைமேல் சூடிக்கொள்ளக்கூடிய அளவிற்கான பக்குவத்தை நான் பெற்றுள்ளேன். என்னத்தை, அவருடைய திருப்பாதத்தை என் தலையிலே வைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை நான் பெற்றுள்ளேன். இறைவனுடைய திருவடிகள் இருக்கு இல்லையா, அதை தலைக்கு மேலே நான் எடுத்து சூடிக்கொள்வேன். தலையை அப்படியே தாழ்த்தி ஐயனுடைய பாதம் பட்டால் போதும், அதற்கு மேல் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற அந்த பக்குவத்தை அடைந்து விட்டோம். அதே போல அவருடைய பாதம் பட்டால் என் ஜென்மத்துடைய அந்த முழு பயனையும் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற அந்த திருப்தியானது வந்துவிடும் என்ற மனம் எப்பொழுது வரும் தெரியுமா? சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இறைவனை நெஞ்சில் துதித்து கொண்டு நினைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு அந்த பக்குவமானது கிடைத்துவிடும். சாதாரணமாக எந்த வேலையை எப்போ செய்தாலும் நொடிக்குறு முறை நீ செய்கின்ற வேலையிலும் சிவத்தை காண வேண்டும், நீ பார்க்கின்ற நபர்களிலும் சிவத்தை காண வேண்டும், நீ யாருடன் பேசுகிறாயோ யாருடன் பழகுகிறாயோ அனைவரின் உருவத்திலும் சிவனை நாம் காண்கின்றோம் என்றால், அவரை உள்ளத்திலே வைத்து போற்றுகின்றோம் என்றால், அவரின்றி இந்த அணு எதுவுமே, இந்த உலகம் பிரபஞ்சம் என்று எதுவும் இயங்காது என்ற உண்மையை தெரிந்து கொள்கின்றோம் என்றால், பார்க்கின்ற பொருளெல்லாம் சிவமாக தெரிகிறது என்று நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ அப்போதே நமக்கு அந்த அன்பு அப்படிங்கிறது ஆழமாக வந்துவிடும். இந்த இடத்துல நம்ம மனது அப்படிங்கிறது பலவித குழப்பங்களுக்கு ஆட்படலாம். இப்போ நிறைய பேர் பூக்களை, வாசம் நிறைந்த பூக்களை இறைவனுக்கு தானமாக கொடுக்கிறார்கள், அள்ளி அள்ளி வீசுகிறார்களே. அதே சமயத்தில் சில பேர் நடனம் ஆடுகிறார்கள், அப்படியே தன்னை மறந்து இறைவன் முன்னிலையிலே நடனம் ஆடுகிறார்கள். சில பேர் தன்னுடைய அந்த அப்படியே ஒரு ரம்யமான குரலில் இறைவனின் புகழை போற்றி பாடுகிறார்கள், நினைத்து நினைத்து உருகுகிறார்கள். தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து பணிந்து நிற்க அவர்களின் துணையை நாடுகிறார்கள். இறைவனை அடைவதற்கு, அவரை உணர்வதற்கு அவர்களின் துணையை நாடுகிறார்கள். இது எல்லாம் எது, யாகம் தவம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக இறைவனை உணர முடியும். வேதத்தின் உட்பொருளை அறிந்து கொள்வதன் காரணமாக, அதிலுள்ள நுண்ணிய பொருள்களை அறிந்து கொள்வதன் காரணமாக இறைவனை உணர முடியும். ஆனால் அதெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு நினைத்தா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. உன்னால் உண்மையான அன்பு செய்ய முடிகிறதா? உன்னால் இறைவனை துதித்து பாட முடிகிறதா? இறைவனைவே நினைத்து இருக்க முடிகிறதா? இறைவனின் நினைவிலிருந்து நீங்காத உள்ளமானது உனக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத பரிசோதனை செய்து பார். ஏன்னா அது சாதாரண விஷயம் அல்ல. உன் உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டு விட்டால், சிவபெருமான் அங்கு போய் கோவில் கொண்டு விட்டார் என்றால், இந்த உள்ளமானது கோவிலாக மாறுவது போலவே இந்த உடலும் ஆலயமாக மாறுகிறது. இந்த உடலே ஆலயமாக மாறிவிட்டால் உள்ளே குடிகொண்டிருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபம் சிவபெருமான் உங்களுடன் இரண்டர கலந்துவிட்ட நிலையில் அங்கு இருக்கிறார். அந்த உயிருடன் ஒன்றிய நிலையில் அங்கு இருப்பார். இது தவம் யோகம், அந்த நம்ம யாகம் செய்வதை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு இடமாக இது கருதப்படும். செய்கின்ற உண்மையான அன்பின் விளைவாக அவரை பார்க்கும்போதே உள்ள முருக வேண்டும். அன்புனா சாதாரணப்பட்ட அன்பெல்லாம் இல்லை. எப்படி சாதாரண அன்பாவெல்லாம் இருக்கக்கூடாது. அவரை பற்றி நினச்சாலே கண்ணீர் அருவியாக கொட்டணும். அவரை பார்க்கணுன்னு ஏங்கி ஏங்கி இந்த உள்ளமானது அப்படியே கிடந்து தவிக்கணும். அந்த தவிக்கின்ற பொழுதிலே நாம் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேத மந்திரமாக மாறும். போற்றி பாடுகின்ற பாடல்கள் இறைவனை கரையச் செய்யும். உள்ளம் உருகி உருகி நாம் பாடுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு மிகவும் அதிகம்.
அனுபவபூர்வமாக நாம் உணர்ந்து பாடுகின்றோம் என்றால் அதற்கு மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சாப்பிடுவதற்கு சாப்பாடு கூட இல்லை ஐயா, அப்படிப்பட்ட கஷ்ட நிலையிலும் நான் உன்னை மறவாமல் இருக்கின்றேனே, உன்னை நினைப்பதற்கென்று நான் நேரத்தையே ஒதுக்கவில்லை. ஏன்னா நான் எப்பொழுதுமே உன் நினைவிலே இருக்கின்றேன். காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிடணும், சாயந்தரம் சாமி கும்பிடணுங்கிற எண்ணமெல்லாம் எனக்குள்ள இல்லை. ஏன், நான் 24 மணி நேரமும் உன்னைத்தானே வணங்கிக்கிட்டு இருக்கேன், உன்னை மட்டும்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி தனியாக உனக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வழிபாடு செய்வது? காலையில் எந்திரிச்சு தியானம் செய்யணுங்கிறாங்க, நான் எப்பொழுதுமே உன்னை நினைத்து தியானம் செய்து கொண்டே தான் இருக்கிறேன். விளக்கேற்றி வழிபட சொல்கிறாங்க, எனக்குள்ளே எரிகின்ற அந்த தீபமானது, எனக்குள்ளே எரிகின்ற அந்த ஆத்மஸ்வரூபமானது உன்னுடைய அந்த ஜோதியாகத்தானே இருக்கிறது. நான் தனியாக விளக்கேற்றி வழிபட முடியுமா அல்லது வேண்டுமா? அனைவர் மீதும் அன்பு செலுத்த சொல்கிறார்களே, உள்ளிருக்கின்ற உன் மீது நான் அதிக அன்பு வைத்திருக்கின்றேன். அதன் வெளிப்பாடாக அது இயல்பாகவே அனைவர் மீதும் அன்பாகத்தானே இருக்கும். அப்போ நான் உன்னை உணர்ந்து கொள்வதற்காக தனியாக வேள்வி செய்ய வேண்டுமா, யாகம் செய்ய வேண்டுமா, தவம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டால், உன்னால் பாட முடியுதா? ரொம்ப ஆத்ம திருப்தியாக பாடு. உன்னால் ஆட முடியுதா? அப்படியே உள்ளம் நெகிழ்ந்து உன்னை மறந்து ஆடுகின்ற நிலையில் இறைவன் முன்னால் ஆடக்கூடிய தன்மையை நீ பெற்றுவிட்டாய் என்றால் அது மிக உயர்ந்த ஒரு இடமாக மாறுகின்றது. மிக உயர்ந்த ஒரு இடமாக மாறுகிறது. அன்பு செலுத்த ஆரம்பிக்கின்றாயா? உன்னுள் இருக்கின்ற இறைவன் மீது நீ அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் போதே பிறர் மீது நீ அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுகின்றாய். எல்லா உயிரினங்களின் மீதும் நீ அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுகின்றாய். அந்த இடத்தில் தான் நீ இறைவனை உணர முடியும். அந்த இடத்தில் தான் உன் உயிரானது இறைவனுடன் இரண்டர கலந்த நிலையில் இருக்கும். அதை உணர்ந்து கொண்டால் இறைவன் எங்கு என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் திருப்பாதம் தலையிலே பட்டால் போதும், அல்லது இறைவன் திருப்பாதம் படுகின்ற இடத்திலே ஒரு புழுதியாக இருந்தால் போதும், இறைவனுடைய கடைக்கண் பார்வையில் ஒரு துளி நம் மீது பட்டால் போதும். அதை விட பாக்கியம் இந்த அடியேன் எப்படி செய்திருப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள்ள வரும் பாருங்க, அந்த மகிழ்ச்சியானது உண்டாகும் பாருங்க. அதற்கு ஈடு இணை அப்படிங்கிறது வேறு எதுவும் இருக்க முடியாது.